Good afternoon, all. Yes. My name is Dilip Kumar. Full name is Dilip Kumar Palaniswamy. ஷார்ட்டா டிகே அப்படின்னு கூப்பிடுவாங்க. சார் நான் 2018 ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கேன். ஆஸ் யூஷுவல் நான் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் டிவியில் பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்தேன். ஸ்லோலி நவ் ஐ ஸ்டார்டட் டூயிங் வித் ஆப்ஷன்ஸ். கரண்ட்லி ஐம் ஃபுல்லி வித் த ஆப்ஷன்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட் பேரலி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. இதுதான் அபவுட் மை trading career, trading information. About my personal, I am working in IT industries from last 15 years. Now we will start with the Nifty 50, one of the stock Wipro. We will analyze the things. நம்ம இதில் என்னென்ன பார்க்க போகிறோன்னா, கம்பெனி அபவுட் த விப்ரோ கம்பெனி, அது ஹிஸ்ட்ரி என்ன, அது என்னென்ன ப்ராடக்ட்ஸை டெலிவர் பண்ணுறாங்க, ஃபண்டமெண்டல் அனலிஸ் ஆஃப் ஸ்டாக். விப்ரோ ஃபால் ஆச்சு, ரீசெண்டாக ஃபால் ஆச்சு. அது எதுக்கு ஃபால் ஆச்சு, கம்பேரிசன். நம்ம எப்பயுமே விப்ரோ இப்போ எனி இண்டஸ்ட்ரி வில் கம்பேர் வித் த பியர் குரூப் இல்லையா, அந்த கம்பேரிசன் பார்ப்போம். ஜஸ்ட் டெக்னிக்கல் அனலிஸ், வில் கோ வித் த டெக்னிக்கல் அனலிஸ். ஃபைனலி ஐ வில் ஓப்பன் ஃபார் டிஸ்கஷன். நீங்கள் உங்களுடைய ஒப்பீனியன், தாட்ஸ், ஏதாவது டவுட்ஸ், எனிதிங் கேன் பி கிளாரிஃபைட் இன் த லாஸ்ட் செஷன். சார், விப்ரோ ஐடி இண்டஸ்ட்ரீஸ் ஃபஸ்ட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1945. அது எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, வெஸ்டர்ன் வெஜிடபிள் ப்ராடக்ட். அவங்க ஃபஸ்ட்டு வந்தது வெஜிடபிள் ப்ராடக்ட்ஸ், ஆயில் மில்ஸ் தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணது. ஸ்லோலி 1945 ஆல்மோஸ்ட் 2000 வரைக்குமே அவங்க அதில் தான் இருந்தாங்க. ஒன்ஸ் அவங்க அமீம் பிரேம்ஜி அவர் வந்த பிறகு தான் ஐடி இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்விட்ச் ஓவர் பண்ணார். இப்போ நம்ம அவங்களுடைய டைரெக்டாக அவங்க விப்ரோவுடைய போர்ட்டலில் போய் பார்ப்போம். அவங்க என்னென்னலாம் ப்ராடக்ட் ஹிஸ்ட்ரி, அவங்களுடைய ஹிஸ்ட்ரி எங்கேருந்து ஆரம்பித்தாங்க, அதை நம்ம கவர் பண்ணுவோம் சார். சார் 1945 1965 அவங்க பியூர் ஆஸ் ஐ சைட், இவங்க ஃபுல்லாக வெஜிடபிள் மார்க்கெட், வெஜிடபிள் ஆயில் மில்ஸ் அதில் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய ஒய்ஃப் ஒரு சில போர்ஷனை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க டாக்டர் ஹாஸ்பிட்டாலிட்டி அது ஆரம்பிச்சாங்க. 1966 to 1979 அப்போ அவங்க ஃபாதர் இறந்துட்டாரு. அட் த ஏஜ் ஆஃப் அரௌண்ட் 20-21 அஜிம் பிரேம்ஜி அவர் இந்த கம்பெனியில் வந்தார். இவர் தான் நம்மளுடைய கதாநாயகன். இவர் வந்த பிறகுதான் விப்ரோவுடைய ஸ்டாக்கே வேற லெவலுக்கு எடுத்துன்னு போனார். இவர் என்ன பண்ணாருன்னா, வந்த உடனே ஐடி மேனுஃபேக்சரிங். இப்போ நம்ம எல்லாருமே நினச்சின்னு இருக்கோம் விப்ரோ ஜஸ்ட் ஆன ஐடி இண்டஸ்ட்ரின்னு. பட் ஆனால் நான் பர்சனலாக பார்த்துருக்கேன், விப்ரோ பிரிண்டர்ஸ், மினி கம்ப்யூட்டர்ஸ், அந்த மாதிரி வேற வேற ஹார்ட்வேர் ப்ராடக்ட்ஸுமே அவங்களுடைய இது இருந்துச்சு. நான் அதையும் பார்த்துருக்கேன் சார் பர்சனலாகவே. 1979 1990 இதெல்லாம் அவங்க லைசன்ஸ் வாங்கிட்டு மினி கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் அவங்களே ஓனாக பிராண்ட் போட்டு ரிசர்ச் பண்ணி டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. விப்ரோ 2 இது இருக்குது, ஏகப்பட்ட குரூப்ஸ் இருக்குது. அதில் ஒரு குரூப் விப்ரோ இன்ஃபோடெக் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க இந்த ஹார்ட்வேர் ரிலேட்டட் எல்லாமே ஹேண்டில் பண்ணுவாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் இப்போ ரீசெண்ட் பாஸ்ட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய சர்டன் ஹியூமன் ரிசோர்ஸை விப்ரோ டெக்னாலஜிஸ்க்குமே அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க, ட்ரெயின் பண்ணி. அவங்களுடைய இப்போ பாதி விப்ரோ டெக்னாலஜிஸ்க்கும் விப்ரோ இன்ஃபோடெக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, விப்ரோ டெக்னாலஜிஸ் பியூர்லி இன்டு டெக்னாலஜிஸ், ஐடி சாஃப்ட்வேர் ரிலேட்டட். விப்ரோ இன்ஃபோடெக் ஹார்ட்வேர் ரிலேட்டட். விப்ரோ இன்ஃபோடெக்லேருந்து கொஞ்சம் ஹியூமன் ரிசோர்ஸையும் எடுத்துக்கிட்டு அவங்க இந்த சாஃப்ட்வேர் ரிலேட்டட் ட்ரெயின் பண்ணி அவங்க அதுக்குமே யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கரண்ட்லி. இது இவங்கெல்லாம் அவங்க குரூப்ஸில் அவங்க ஆரம்பிச்சவங்க சார். பிகினிங்கில் 2000 என்எஸ்சியில் விப்ரோ லிஸ்ட் பண்ணாங்க சார். 2006 growth transfer continuing to new million acquisition. Slowly they started acquiring other small IT companies. Once இப்போ அஜிம் பிரேம்ஜி ரிட்டையர்ட் ஆகிட்ட பிறகு டெல்போர்ட், தியரே டெல்போர்ட் இவர் ஹையர் பண்ணி இவர் தான் அட் ப்ரெசன்ட் கரண்ட் சிஇஓ.
சார் இது வந்து ஐடி அவங்களுடைய விப்ரோடைய சிம்பிள்ஸ் அவங்க வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது. 1945 இந்த சிம்பிள், 1977 இது, 1998 இது, இப்போ கரண்ட்லி இந்த சிம்பிள். நவ் வில் கோ டு த சர்வீசஸ். அவங்க என்னென்ன சர்வீசஸ் டெலிவர் பண்ணுறாங்க. சரிங்க, பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிஸ்னஸ் ப்ராசஸ், பிஸ்னஸ் சொல்யூஷன், கிளவுட் ரிலேட்டட், கன்சல்டிங், சைபர் செக்யூரிட்டி, data analytic, digital and experience, digital marketing, engineering, infrastructure, sustainability, talent cloud. All the services they have started providing. அவங்க என்னென்ன இண்டஸ்ட்ரியில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, சர்வீசஸ் இந்தந்த சர்வீஸ் பண்ணுறாங்க. கரண்ட்லி என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் அதில் இன்வால்வ் ஆயிருக்கு. திஸ் ஆர் த இண்டஸ்ட்ரீஸ் இட்ஸ் இன்க்ளூடட் இன் தட். இதில் ஏரோஸ்பேஸ், ஆட்டோமேட்டிக், பேங்கிங், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அவங்க என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கவர் ஆகிருக்கும். ஆல்மோஸ்ட் ஆல் இண்டஸ்ட்ரீஸில் இருக்காங்க. ஆயில் அண்ட் கேஸ், இது வந்து இந்த இண்டஸ்ட்ரீஸில் இருக்காங்கன்னா இவங்களுடைய கிளைண்ட் வந்து இந்த இண்டஸ்ட்ரீஸ். அந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து இவங்க வந்து ஐதர் ரிலேட்டட் ஹார்ட்வேர் சப்போர்ட் ஆர் சாஃப்ட்வேர் ரிலேட்டட் சப்போர்ட் they started giving. Now we'll go to the product we discussed already. I covered in the same slide. Now we'll go to the fundamental analysis of stock. Sir, this is the market cap of I think 21 லட்சத்தி எவ்வளோ சார் அது 2,11,300 2,11,307 crores market cap. Stock P வந்து 18.7, ROC வந்து 21.1%. Book value 130, current price of Wipro is 385, ROE வந்து 20.3. இது மார்க்கெட் பீக்ல இருக்குல்ல எங்க போயிருக்குன்னா 721 போயிருக்கு. மார்க்கெட் டவுன்ல வந்து 372 வரைக்குமே வந்திருக்கு. டிவிடெண்ட் ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. கரண்ட்லி 1.57%. ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஸ்டாக் வந்து 2 rupees. இங்கே வந்து கன்சர்ன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபியூ குவார்ட்டர்ஸாக வந்து அவங்க வந்து டெலிவரி சேல்ஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லை சார். 7.42% தான். இப்போ இதை நம்ம எங்கே பார்த்துடுறோம், இங்கே குவார்டர்லி ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா க்ளீனாக தெரிஞ்சிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 22,540 கோடி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க செப்டம்பர் குவார்ட்டரில். அப்படியே நம்ம வந்து 2021 செப்டம்பர் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 19,669 crores சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிளியராக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆஃப்டர் எக்ஸ்பென்ஸ் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் குறைஞ்சிருக்கு. சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்குது, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்கு. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் விப்ரோ ஸ்டாக் ஃபால். இப்போ இவங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் எங்கெங்கெல்லாம் அதிகமாக ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி காஸ்ட். இங்கே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் குவார்ட்டர்லேயும் இங்கேக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக வந்து நான் அவங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸ் படிக்கல பார்த்தேன். ரீசெண்டாக அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் லெவலில் லீடர்ஷிப் லெவல்லையே ஏகப்பட்ட பேர் வந்து லாஸ்ட் 2 months வந்து போயிருக்காங்க. அதே சமயம் புது புது டேலண்ட்ஸை வந்து அவங்க வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க. அது இப்போ நார்மல் எம்ப்ளாயி காஸ்ட்டோட திருப்பி இந்த மாதிரி லீடர்ஷிப் லெவலில் மாறக்குள்ள அவங்களுடைய வந்து புது ரிசோர்ஸ் எடுத்துகிட்டு வரணும்னா கண்டிப்பாக அவங்களுடைய எம்ப்ளாயி காஸ்ட் வந்து அதிகமாக தான் ஆகும். ஏன்னா அவங்க வந்து இப்போ போகிறவங்களுக்கு வந்து அனுப்பி வச்சுருவாங்க. ஒரு வர ரிசோர்ஸை வந்து நல்ல ஐக்கு ஒரு 30%, 40-50% ஐக்கு கொடுத்து தான் எடுத்துன்னு வருவாங்க. அவங்களோட எம்ப்ளாயி காஸ்ட் ஒன் ஆஃப் த ட்ராபேக். இந்த ஸ்கேனரில் கம்ப்ளீட்டாக அவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே கவர் ஆயிருக்கு. இது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் த ஃபால். வை விப்ரோ ஷேர்ஸ் ஆர் ஃபாலிங். இப்போ குவார்டர்லி அர்னிங் சீசன் நம்ம வந்து லாஸ்ட் இதாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதில் விப்ரோ வந்து டிக்ளேர் த ரிசல்ட் நாட் குட் கம்பேர்ட் டு த டிசிஎஸ் அண்ட் HCL டெக் அண்ட் அதர் மார்க்கெட் லீடர்ஸ். இப்போ இதே சீசனில் வந்து 2012 டிசிஎஸ் இஃப் யூ கம்பேர் வித் விப்ரோ 1.5 பில்லியன் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இவங்களுடைய ப்ராஃபிட் வந்து போக போக குறைஞ்சின்னு இருக்கு.
அந்த பாயிண்ட்ஸ் தான் சார் இங்க கவர்மெண்ட் இருக்கு, வேற எதுவும் இல்லை. ஷேர்ஸ் ஆஃப் விப்ரோ 5.7%, 52 வீக்ஸ்ல வந்து கம்மியாச்சு. இது 2022 ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பீக்ல போனதுலேருந்து அதுக்கப்புறமா ஃபுல்லா வந்து கீழே தான் ஸ்டார்ட் ஆகி கீழே தான் வந்தது. Post market was Bangalore based Wipro reported September revenue. Okay, it's got reduced. So these are the factors, key factors. Wipro on the fall out என்ன ரீசன் சொல்லிட்டு 5% declining Wipro shares, bad quarterly result. But if we take longer horizon, Wipro shares are fallen 2022 with the other reasons. When you compare with the other IT company, Wipro வந்து there are other reasons இருக்கு, அதை நான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். This particular lines are employee attrition rate for more than 20% compared to the HCL Tech and Infosys TCS. இது என்னன்னா அட்ரிஷன் ரேட்னா எம்ப்ளாயி வந்து வெளியில போற ஒரு ரேட்டை குறிக்கும். இப்போ ஒரு எம்ப்ளாயி வந்து விப்ரோ இப்போ எனி ஐடி இண்டஸ்ட்ரியில வந்து ஹையர் பண்றாங்கன்னா ஜஸ்ட் இன்டர்வியூ வந்து ஜஸ்ட் கொடுத்து அப்படியே எடுக்க மாட்டாங்க சார். அவங்க வந்து சர்டன் ப்ராசஸ் கோ த்ரூ பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனே வந்து பார்த்தீங்கன்னா 2-3 ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து அட்லீஸ்ட் 2 to 3 வெண்டர்ஸ் வேற வேற வெளியே வெண்டர்கிட்ட கொடுத்துட்டு அவங்களுடைய பேக்ரவுண்ட் வெரிஃபை பண்ணுவாங்க. கம்ப்ளீட் பேக்ரவுண்ட் வெரிஃபை பண்ணி செக் பண்ணி தான் ஐடியில் ஆஃபர் லெட்டர் கொடுத்து எடுத்துக்குவாங்க. சம்டைம் ஆஃபர் லெட்டர் கொடுத்தாலுமே பேக் எண்டில் வந்து என்ன பண்ணுவாங்க, ஐடி அவங்களுடைய பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் செக் பண்ணுவாங்க. இதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ரிசோர்ஸுக்கு குறைஞ்சது 1 லட்சம் ரூபாய் அந்த மாதிரி செலவு பண்ணுறாங்க. ஜஸ்ட் இமேஜின், இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து எம்ப்ளாயி வரத்து போகிறது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அதெல்லாம் வந்து அவங்களுடைய ப்ராஃபிட்டில் தான் அடிவியும். அதை பாயிண்ட் அவுட் பண்ணுறது தான் சார் திஸ் பர்டிகுலர் லைன். Same things. There are 5 other factors where mainly for main reason for Wipro, not only Wipro, other IT stocks to fall. One வந்து fear of global recession. இப்போ நம்மள விப்ரோ நம்மளுடைய ஐடி இண்டஸ்ட்ரீஸ் மேஜர்லி இன்டு த யூஎஸ் மார்க்கெட். அவங்களுடைய மார்க்கெட் வந்து இன்டர் ரிலேட்டட் தான். அவங்க மார்க்கெட் நல்லா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கொடுக்குற ப்ராஜெக்ட்ஸ் வந்து அதிகமாக வரும் நம்ம ஐடி ரிலேட்டட் கம்பெனிகளுக்கு. இப்போ அவங்க மார்க்கெட்டே வந்து ரிசெஷனில் போகுதுன்னா நம்மளுடைய அவங்க என்ன பண்ணுவாங்க, எடுத்ததுமே நான் ப்ராஃபிட்டில் எது இருக்கோ அதை தான் வந்து காஸ்ட் கட் பண்ணுவாங்க. இப்போ ஐடி வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் பண்ணுறதை வந்து கட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகே, இந்த வருஷம் நம்ம வந்து ஒரு 100 கோடி அலோகேட் பண்ணியிருக்கோம் ஐடிக்குன்னா அந்த ஐடிக்கு வந்து இந்த வருஷம் வேணாம், நெக்ஸ்ட் இயருக்கு பிளான் பண்ணிக்கலாம், என்ன அப்கிரேட் இருந்தாலுமே அப்படின்ற மாதிரி அவங்க அதில் தான் கை வைப்பாங்க ஃபர்ஸ்ட்டு. This is one of the main reason for IT industry to fall. Global recession. High attrition rate. Is the same thing, sir. As I said earlier, employee cost. ஒரு ரிசர்ச் வரத்துக்கு போகிறதுக்கு அதோடைய அட்ரிஷன் ரேட், அவங்களுடைய அக்வயர் பண்ணுறதுக்கு புது எம்ப்ளாயி எடுக்கிறதுக்கு அவங்களுடைய இதுக்கு வந்து நம்ம பே பண்ணுற அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா விப்ரோ ஹஸ் கிவன் 100% ஆஃப் வேரியபிள் பே for most of the employees. Again, Wipro has decided top performer வந்து promotions. They decided to offer quarterly promotion on top performers. Sir, when we compare with Wipro with other company result, comparison ROE 20.5, TCS whereas 44.1, Infosys 29.4, HCL Tech 22.2, ROCE 21. Compare with the other, it's a 21.8. Latest earning per share வந்து 21.1, TCS is 106, Infosys 52.9, HCL Tech 50, Tech Mahindra 54.9. இது ஓவரால் இண்டஸ்ட்ரி பி வந்து 26.1. சார் வேரியபிள் பே
compared to other TCS and Infosys, Wipro has started giving 100% variable for their employees. Sir, this is comparison for Wipro or last 1 year, 3 years down the line, CAGR எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 5 years down the line Wipro பார்த்தீங்கன்னா 5.16%, TCS 4.6, 3 years down the line பார்த்தீங்கன்னா 14.56, TCS 15.42. இங்க பேரலா இன்ஃபோசிஸ் இருக்கு. இங்க இதுல கிளியரா தெரியும். லாஸ்ட் 1 இயர்ல வந்து இவங்களுடைய இது வந்து 45%, 45.65% குறைஞ்சிருக்கு. whereas TCS 12.56% only. Infosys 14.39%. Compared to other IT stocks, Wipro has fallen more. இது அதோடைய ஸ்லைடு, கண்டினியூஷன் ஆஃப் HLTech. சார் இது நான் என்ன எடுத்திருக்கேன்னா, இப்போ 100 rupees நம்ம வந்து விப்ரோவில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா, அதே சேம் டிசிஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா அதோடைய கரண்ட் வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்ற மாதிரி. இப்போ டிசிஎஸ் வந்து நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 90 rupees, 100லேருந்து ஒரு 10 rupees தான் குறைச்சிருக்கு. பட் விப்ரோ இட் வென்ட் பிலோ நியர்லி சம் 50 rupees கிட்ட வந்து இருக்கு. சேம் பீரியட், லாஸ்ட் 1 year இன்வெஸ்ட்மெண்ட். சேம் கம்பேரிசன் ஐ டிட் வித் Infosys. Infosysல வந்து 84.67. இதுல வந்து ஜஸ்ட் வெரி மினிமல் டவுன் தான் இருக்கு. பட் வேறாஸ் விப்ரோ வந்து ஹெவியா ஃபாலோ ஆயிருக்கு. HLTech சார். சார் இன்னொன்று நான் என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கேன் ரீசெண்டாக, இப்போ ரொம்ப நாளாவே வந்து இப்போ ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போச்சுன்னா, நல்லா மேலே போகிற ஸ்டாக்னு பார்த்தீங்கன்னா டிசிஎஸ். இப்போ மார்க்கெட் லீடர்ஸ் அவங்கன்னு பார்த்தீங்கன்னா டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஐடி நம்ம இந்தியன் கம்பெனியில். இப்போ விப்ரோ வந்து ஜஸ்ட் நாட் ஓன்லி காம்படிட்டிங் வித் அவர் இந்தியன் கம்பெனி, தே ஆர் காம்படிட்டிங் வித் இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ், காக்னிசன்ட், கேப்ஜெமினி, அசென்ச்சர், அந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் கூடயும் தான் காம்படேட் பண்ணுறாங்க. ஸோ ஹெவி காம்படிஷன் இருக்கு அவங்களுக்கு. இப்போ மார்க்கெட் உழுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா விப்ரோ வந்து அதிகமாக உழுது. அதே சமயம் மார்க்கெட் மேலே போகக்குள்ள பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விப்ரோ வந்து அந்த அளவுக்கு லாஸ்ட்டாக தான் பிக்கப் ஆகி மேலே வரும். லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் மேலே போயிட்டு அதுக்கப்புறமா வந்து மிட் கேப் ஸ்டாக்ஸ் கூட கொஞ்சம் மேலே போகும். அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா விப்ரோ வந்து டேக் ஆஃப் ஆகுது. இது மை ஓன் அப்சர்வேஷன் சார். Now we'll go to the technical analysis of the stock. சார் நான் எப்படி அனலைஸ் பண்ணுவேன்னா, இப்போ லாங் டேர்ம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் மந்த்லியில் வருவேன். மந்த்லியில் வந்து அந்த ஸ்டாக் வந்து என்ன ட்ரெண்டில் இருக்குன்னு மந்த்லியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைன் சார்ட்டில் போத்தீங்கன்னாவே போதும். இப்போ வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. இன்னுமே அது யூட்டர்ன் அடிக்கலை, இன்னுமே அது டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் வந்து மந்த்லியில் பார்ப்பேன், அதுக்கப்புறம் வீக்லியில் பார்ப்பேன், நெக்ஸ்ட் டெய்லியில் பார்ப்பேன். டெய்லியில் சப்போர்ட் ஆகி ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ல அதுக்கப்புறமா தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். இப்போ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னாவே தெரியும் கிளியராக டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. இன்னுமே வந்து அது அப் ட்ரெண்டோ இல்லை சைடுவேக்குமே மாறலை. மந்த்லியில் கிளியர் டவுன் ட்ரெண்ட். இப்போ வீக்லியில் பார்த்தீங்கன்னா வீக்லியில் வந்து இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்கு. இந்த சப்போர்ட்டை உடைச்சிச்சுன்னா இன்னமும் கீழே ஃபாலோ ஆகலாம். பட் ஆனால் இந்த சப்போர்ட் உடைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும், அவ்வளோ ஜல்தி உடைக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வீக்லியில் கொஞ்சம் சப்போர்ட் எடுத்து மேலே போகிற மாதிரி இருக்கு. இந்த லைனில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒரு சின்னதாக ஒரு கீழே வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து கொஞ்சம் மேலே போயிருக்கு. இது வந்து டெய்லி சார்ட்ல, டெய்லியில் லைன் சார்ட் சார்.
லைன் சார்ட்ல சப்போர்ட் எடுத்து இப்போ சைட்வேஸ் மாதிரி வந்திருக்கு சார். இது இன்னும் கம்ப்ளீட் ஆகல. இப்போதைக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு, அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஃபிபனாக்கி நான் இந்த டூல் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். இது நம்மளுக்கு வந்து 2 விதத்தில் யூஸ் ஆகும். ஒன்று வந்து எங்கே அடுத்தது சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு. இது வந்து டார்கெட்டுக்குமே யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து சப்போர்ட் எங்கே எடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுறதுக்குமே யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இதில் ஃபிபனாக்கி போட்டோம்னா கரெக்டாக இங்கே வந்து 0.6 இடத்துல வந்து ட்ரேட் ஆகின்னு இருக்கு. இது வந்து நெக்ஸ்ட்டு வந்து இன்கேஸ் இதை உடச்சிச்சின்னா நெக்ஸ்ட்டு வந்து இது வரைக்கும் கூட வரலாம், 280 வரைக்கும் கூட வரலாம். பட் ஆனால் இப்பயே வருமானா வராது. பட் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா அப் சைடில் வந்து இது வரைக்குமே இங்கே வரைக்கும் போய் மறுபடியும் கீழே வரதுக்கோ இல்லை மேலே போகிறதுக்கோ அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சார். ப்ரோ டிகே ப்ரோ பேசுறீங்களா? மியூட் ஆயிருக்கு. ஆமாம், இப்போதான் அன்மியூட் ஆச்சு. நான் அது சேட் போடுறதுக்கு தான் நான் வந்தேன். ஹலோ டிகே ப்ரோ, சாரி ப்ரோ, எங்களுக்கு யாரும் கேக்குற மாதிரி தெரியல. ப்ரோ ப்ரோ சொல்லிட்டேன். லாஸ்ட் 2 minutes சார் இப்போதான் சார் இல்ல சார் ஃபிபோல இருந்து சொல்லிடுங்க ப்ரோ, அப்படியே ஃபிபோல இருந்து. ஓகே சார், ஐ வில் கண்டினியூ. நவ இட்ஸ் unmuted. ஓகே, thank you ப்ரோ, ப்ளீஸ் கண்டினியூ. நீங்க அந்த லாஸ்ட் 2 minutes இது வந்து கேக்கல. ஓகே, I'll come from the beginning சார். சார் ஃபிபோனாக்கி டூல் இது வந்து வெரி குட் டூல். நம்ம வந்து இது வந்து ஹவர்லியில் கூட போடலாம், டெய்லி, வீக்லி, மந்த்லியில் எங்கே வேணால் யூஸ் பண்ணலாம் சார். இது வந்து அடுத்தடுத்த டார்கெட்டுக்கு நம்ம வந்து சப்போர்ட்டுக்கு மெயினாக யூஸ் பண்ணலாம் ஃபிபோனாக்கி டூலை வந்து. இப்போ இதுலேயே வந்து ஃபிபோனாக்கி இன்னொரு டூல் இதுலேயே இருக்குன்னு அது அப்பா சொல்லுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த சப்போர்ட் வந்து 370 ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது சார். இங்கே 396 இங்கே இந்த சப்போர்ட்டை உடைச்சிருக்கு. இப்போ இது நெக்ஸ்ட்டு வந்து இங்கேருந்து 370 இந்த இதில் சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் இது ஏதாவது ரீசனால் வந்து உடஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட்டு வந்து 300, 280 அந்த லெவல் வரைக்கும் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதுலேயே வந்து நம்ம வந்து அடுத்தடுத்த டார்கெட்டுக்கு வந்து நம்ம இப்போ ஏதாவது ஒரு ஸ்டாக் அப் ட்ரெண்டில் போயிருக்கு இப்போ அப்படின்னா அதுக்கு வந்து வேற ஃபிபனாக்கிலேயே வந்து ஃபிபனாக்கி எக்ஸ்டென்ஷன் ஒரு டூல் இருக்குது சார். இப்போ இது வந்து இன்கேஸ் இது சப்போர்ட் எடுத்து மேலே போச்சுன்னா இது மேலே எங்கெங்கெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலாம் அப்படின்றதுக்கு இதே டூலை வந்து ஃபிபனாக்கி எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணலாம். இப்போ இன்கேஸ் இது வந்து இங்கே சப்போர்ட் எடுத்து மேலே வருது அப்படின்னா இது வந்து அடுத்தது வந்து 508 வரைக்கும் கூட வரலாம், அடுத்தது வந்து 584 அந்த மாதிரி வந்து இந்த ஒரு ரேஞ்சாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிபனாக்கி டூல் அண்ட் ஃபிபனாக்கி எக்ஸ்டென்ஷன் டூல், போத் டூல்ஸ். இப்போ ஜஸ்ட் நம்ம இதே ஸ்டாக்கை வந்து நம்ம வந்து இஎம்ஐ 50 days இஎம்ஐ, 200 days இஎம்ஐ அது ரேஞ்சில் பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டாக் வந்து 50 days இஎம்ஐ எல்லாம் அண்ட் 200 days இஎம்ஐ எல்லாம் உடச்சி கீழே வந்துடுச்சு சார். கீழே வந்து இப்போ வந்து எவ்வளோ 50 days இஎம்ஐ கீழே தான் ட்ரேட் ஆகின்னு இருக்கு. இதை உடச்சி மேலே போகிற வரைக்குமே இது வந்து ஐதர் சைட்வேஸ் ஆர் டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். என்னுடைய இது வந்து ஜஸ்ட் பர்சனல் ஒப்பீனியன். நான் ஐடி இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணால் ஐதர் ஐ வில் இன்வெஸ்ட் இன் டிசிஎஸ் ஆர் இன்ஃபோசிஸ், ஆர் எல்ஸ் ஐ வில் கோ வித் ஸ்ட்ரெயிட்அவே ஐ வில் கோ வித் எனி ஆஃப் த மிட் கேப் ஸ்டாக்ஸ், சொனாட்டா சாஃப்ட்வேர், கேபிஐடி, லைக் தட் எனி ஆஃப் த மிட் கேப் ஸ்டாக்ஸ்.
விப்ரோ வந்து நான் இந்த ரேட்ல இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன். நான் ஆல்ரெடி நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா தேர் ஆர் அதர் ஆப்ஷன்ஸ்ல போய் நம்ம வந்து அதுக்கு ஆப்போசிட் ட்ரேட் எடுத்து ஏதோ கொஞ்சம் ரிகவர் பண்ண போகலாம். தட்ஸ் வீ கேன் டூ. எனக்கு ஆப்ஷன்ஸ் பற்றி தெரியாது நான், பட் ஆனால் ஹெவியாக ஹையரில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் இந்த ரேட்டில் தாராளமாக ஒரு சர்டன் அமௌண்ட்டை வந்து கொஞ்சம் போட்டு வெயில் பண்ணலாம். இங்கே வேறாஸ் இங்கேருந்து ஒரு அனதர் 80 rupees கீழே வந்தாலுமே நம்ம பை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி இங்கே வாங்கலாம் சார். அப்போ வந்து நம்மளுக்கு ஓவராலாக ஆவரேஜ் காஸ்ட்டில் வந்துடும். ஸ்டாக் மேலே வரக்குள்ள நம்ம இதில் டீசெண்டான ரிட்டர்னில் வெளில வந்துடலாம். விப்ரோ ஃபண்டமெண்டலி நாட் a bad stock. It's a very good stock for fundamentally, but compared to their peers, currently it's not good. That's the only reason Wipro வந்து கீழே போகுது. Now I'll give for the open discussion.